ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜன்னலுக்கு வாசலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீன்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரீன் போடும்போது நம்ம அந்த ஸ்க்ரீன் துணியில் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல, அது வழியாக ஒரு ஓட்டைக்குள்ளே நம்ம அந்த கம்பியை வந்து நுழைச்சி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது நமக்கு டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில டைமில் அந்த கம்பி வந்து சறுக்கிட்டு நமக்கு இன்னுமே டென்ஷன் பண்ணும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்க்ரீன் துணி இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். நம்ம சாரீஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ளிட்ஸ் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்படி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரே ஈவனாக மடிக்கும் போது என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எல்லாமே ஒரே நேராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் காம்போவில் வாங்கியிருந்தேன் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து எனக்கு 3 பீஸாக வந்துச்சு. இப்போ 3 ஸ்க்ரீனுமே நான் ஒரே மாதிரியே வந்து மடித்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீனையும் ஒரு கையில் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு, அப்படியே அந்த கம்பியை நம்ம வந்து உள்ளே நுழைச்சி விட்டோம் அப்படின்னா, அப்படியே செகண்டில் நமக்கு வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கம்பியை நுழைச்சி அழகாக நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனையே வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்காது, வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், டென்ஷனும் இருக்காது. இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டேன். இப்போ போட்டு முடித்த உடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்தது. இப்போ நம்ம தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அழகாக மடித்து ஒரே ஈவனாக வச்சுக்கிட்டு அந்த கம்பியை நுழைச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கேன்லாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ கேன் வந்து நம்ம ஆயில் தீர்ந்து போனதுக்கப்புறமா கேனை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இதுக்கு மேலே தூக்கி போடாமல் இதை வந்து அழகாக நம்ம ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணலாம். இதை வந்து நம்ம கிச்சனில், பாத்ரூமில், பெட்ரூம்லன்ட்டு எங்கே வேணுனாலும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா, நல்ல கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு இப்படி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வேணும் அப்படின்னா இந்த கேனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு பெயிண்ட் வந்து அழகாக பண்ணிவிட்டு அதில் எதனா பூ மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரையும் முறித்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக இதை வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டேன். இப்போ இதை சின்னதாக ஒரு ஹோல் வந்து பின்பக்கமாக போட்டு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் எதுவும் அடிக்கலை. இதை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து கேனாக நம்ம வந்து லிக்விட் ஐட்டம்லாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கம்ஃபர்ட்டு, டிட்டர்ஜென்ட் லிக்விடு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கேனில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது பெரிய கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு 3 கேன் தான் வந்து வைக்கிறதுக்கு பிடிச்சது இந்த இடம். இதுவே சின்ன சின்ன பாட்டில்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பாட்டில்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இப்போ பாத்ரூம்லையும் வந்து வைக்கலாம். இப்போ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, குட்டி குட்டி டம்ளரு, பிளேட்ஸ், இல்லை கரண்டிகள் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பொருள் வேணாலும் அழகாக அதை போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். பின்னாடி ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் மாட்டிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்படி வந்து கரண்டிகளும் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோலேருந்து கொலுசு செட்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் வந்து 4 பேர் வந்து வருது. பார்க்கவே ரொம்ப அழகாக ஃபேன்சியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நிறைய கொலுசு, அதாவது மணி வச்சு உங்களுக்கு ஜல் ஜல்லுன்னு சத்தம் வர்ற மாதிரி தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கொலுசு செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மியாக தான் கிடைக்கிது. ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கொலுசு மட்டும் இல்லை, மெட்டியும் வந்து இருக்குது. சும்மா ரஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டு இந்த மாதிரி செட்டாக காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக வெள்ளி கொலுசு வந்து வாங்கி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் அதே டிசைனில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரியலாகவே வந்து இது வெள்ளியா இல்லைனா சும்மா ரஃபாக போடுறதா அப்படின்னே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பக்காவான ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. நல்ல மெல்லியஸான அந்த கொலுசு சத்தம் ரொம்ப அழகாக இருந்தது. விலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது.
இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது gift கொடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற புளியில் வண்டு புழுலாம் வந்துருச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிட்டு இப்படி கருப்பாக இருக்கிற எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பர்னர் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. பர்னரை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அதை வந்து அப்படியே ஊற விட்டிங்க அப்படின்னா நல்லா அதில் பிடிச்சிட்ருக்க கரையெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து வச்சு நல்லா அப்படி தேய்ச்சோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சோப்பு லிக்விட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை, வெறும் புளி போட்டு தான் தேய்ச்சிருக்கோம். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொண்டக்கடலை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். காலையில் நான் கிரேவி பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மீதமாக இருந்தது, அதை வந்து வடக்கி நைஸாக கடலைப்பருப்பு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி எடுத்து கூடவே உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன வடைகளாக தட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கடலைப்பருப்பு வடையை விட இந்த வடை வந்து உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்தது இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம தயிர் எல்லாம் அதாவது உர ஊற்றி வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். சீக்கிரத்தில் உரையாது இல்லையா, அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து மண் பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கிற தண்ணி வந்து இப்படி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்க சேர்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை இப்படி வச்சு விட்டுருங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து உரத்தயிர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உரத்தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருக்குது. ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மூடி அப்படியே வந்து மூடி போட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த இன்னொரு டைப்பில் எப்படி வந்து தயிர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே சூடான சுடு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு உரத்தயிரை ஊற்றி நல்ல வெதுவெதுப்பான பாலை உள்ளே ஊற்றி ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கிட்டு அப்படியே மூடி போட்டு ஹாட் பாக்ஸை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி இதையும் வந்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் நைட் அப்படியே வந்து விட்டுடலாம். காலையில் பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தயிர் வந்து அழகாக ரெடி ஆகிடும். மழை நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி தான் வந்து உர ஊற்றி வச்சோம் அப்படின்னாலுமே வந்து தயிர் புளிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து தயிர் புளிப்பு வந்துடும். பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் இருந்துமே வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த தயிர் எப்படி இருக்குது, அந்த தயிர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மண்சட்டிக்கில் வந்து வச்ச தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக நல்ல ஒரு கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்பூனில் வந்து எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்ச தயிருமே வந்து சூப்பராக செட் ஆகி வந்திருந்தது. கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.